நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உம்மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாய அன்னையின் அன்பு பிள்ளைகளே, இந்த வேளையிலே நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து அன்னையின் வழியாக நம்முடைய வாழ்வில் நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்ற எல்லாவித பரிந்துரை ஜபங்களுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து அன்னையினுடைய அரவணைப்பிலும் அவருடைய பரிந்துரை ஜபத்தின் வழியாகவும் நம்முடைய வாழ்வில் இறைவனுடைய அருளாசிரை பெற்றுக்கொள்ளவும் இந்த வேளையிலே கூடியிருக்கிறோம். எனவே நம்முடைய உள்ளத்தில் ஆழத்தில் தாங்கி வந்திருக்கின்ற அத்துணை வேண்டுதல்களையும் நம் இடைவிடா சகாய அன்னை நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி அவருடைய அருளை பெற்றுத்தருவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து கல்வாரி பலியில் இணைவோம். திருப்பலி முன்னுரை. இறை ஆட்சியை பறைசாற்றுவதே கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருடைய பணி. நம் ஆண்டவரும் கடவுளுமான இயேசு கிறிஸ்துவின் இறப்பிற்கு பின் பவுல் அடியார் அன்போடும் மனத்தாழ்மையோடும் தூய ஆவியாரின் துணையோடு இறை ஆட்சியை யூதர்களிடமும் கிரேக்கர்களிடமும் ஆசியா முழுமையும் பரவ செய்தார். மீண்டும் அவர் எருசலேமிற்கு செல்லும் முன் திரு தூதர்கள் அனைவருக்கும் இறை ஆட்சி பணியை தொடர்ந்து செய்யுமாறு பணித்து இறை வார்த்தையின்படி வாழ்ந்து இறை ஆட்சியை உலகம் அனைத்திலும் பரப்ப வேண்டும் என்ற தன் எண்ணத்தை வெளிப்படுத்துகிறார். நாமும் இறை வார்த்தையின்படி வாழ்ந்து இறை ஆட்சியை நாம் வாழும் சமூகத்திலே பரப்பிடவும் கிறிஸ்து இயேசு போல மனத்தாழ்ச்சியும் இரக்கமும் அன்பும் கொண்டு வாழவும் திருப்பலிக்கு அழைக்கப்படுகிறோம். நம் அன்னை தாய்மரியும் தாழ்ச்சி, இரக்கம், பிறர் சிநேகம் உடையவராக வாழ்ந்து இறை ஆட்சியை உலகெங்கும் பறைசாற்றினார். அவர் திருவடிகளை பின்பற்றி நாமும் இறை ஆட்சியின் சீடர்களாக வாழ்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் அனைவரும் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் இவற்றை நினைத்து பார்த்து
மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்டியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, தூய ஆவியாரால் ஒன்று சேர்க்கப்பட்ட உமது திரு அவை மூல இதயத்தோடு உம்மீது பற்றுதல் கொண்டிருக்க செய்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திரு அவை தூய இதயத்துடன் உம்மோடு ஒன்றித்திருக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். வளர்ச்சியையும் உரிமை பேற்றையும் உங்களுக்கு தரவல்ல கடவுளிடம் ஒப்படைக்கிறேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை திருவசனங்கள் 28 38 முடிய. அந்நாள்களில் பவுல் எபேசு சபையின் மூப்பர்களிடம் கூறியது, தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கி கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்து கொள்ளுங்கள். உங்களை விட்டு நான் சென்ற பின்பு கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும் என்பது எனக்கு தெரியும். அவை மந்தையை தப்ப விடாதவாறு தாக்கும். உங்களிடமிருந்து சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உண்மையை திரித்து கூறுவர். எனவே விழிப்பாயிருங்கள். 3 ஆண்டு காலமாக அல்லும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தி வந்ததை நீங்கள் நினைவிற்கொள்ளுங்கள். இப்போதும் நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கிறேன். அவரது அருள் வார்த்தைக்கும் கட்டுப்படுவீர்களாக. அவ்வார்த்தை வளர்ச்சியையும் தூயோர் அனைவருக்கும் உரிய உரிமை பேற்றையும் உங்களுக்கு தரவல்லது. எவருடைய பொன்னுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ நான் ஆசைப்படுவதில்லை. என்னுடைய தேவைகளுக்காகவும் என்னோடு இருந்தவர்களுடைய தேவைகளுக்காகவும் இந்த என் கைகளே உழைத்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வாறு பாடுபட்டு உழைத்து நலிவுற்றோர்க்கு துணை நிற்க வேண்டுமென்று அனைத்திலும் உங்களுக்கு வழிகாட்டினேன். அதோடு பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நினைவு கூறுங்கள் என்றும் கூறினேன்.
இவற்றை சொன்ன பின் அவர் முழந்தாள் படியிட்டு அவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து இறைவனிடம் வேண்டினார். பின் எல்லோரும் பவுலை கட்டி தழுவி முத்தமிட்டு கதறி அழுதனர். இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்க்கப் போவதில்லை என்று அவர் கூறியது அவர்களுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. பிறகு அவர்கள் கப்பல் வரைக்கும் சென்று அவரை வழியனுப்பி வைத்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பதிலுரை பாடல் திருப்பாடல் 68. உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். 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 கடவுளே உம் வல்லமையை காட்டியருளும். என் சார்பாக செயலாற்றிய கடவுளே உம் வல்லமையை காட்டியருளும். எருசலேமில் உமது கோவில் உள்ளது. எனவே அங்கு அரசர் உமக்கு காணிக்கை கொணர்வர். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். வானங்களின் மேல் தொன்மை மிகு வானங்களின் மேல் ஏறி வரும் அவரை புகழுங்கள். இதோ அவர் தம் குரலில் தம் வலிமை மிகு குரலில் முழங்குகின்றார். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளுக்கே ஆற்றலை உரித்தாக்குங்கள். அவரது மாட்சி இஸ்ரவேல் மேல் உள்ளது. அவரது வலிமை மேக மண்டலங்களில் உள்ளது. கடவுள் போற்றி போற்றி. உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். Alleluia, 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 Alleluia. ஆண்டவரே உமது வார்த்தையே உண்மை. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து
இந்த வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 17 இறை சொற்றொடர்கள் 11 முதல் 19 முடிய. இயேசு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து வேண்டியது: தூய தந்தையே, நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன். அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை. மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான். இப்போது உம்மிடம் வருகிறேன். என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும்போதே இதை சொல்கிறேன். உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டும் என்று நான் வேண்டவில்லை. தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டுமென்றே வேண்டுகிறேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவர் ஆகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாம் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தியின் வழியாக நமக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்ற ஒரு செய்தி: நீங்களும் நானும் இந்த உலகை சார்ந்தவர்கள் அல்ல என்பதுதான். இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வில் நாம் எந்த உலகை சார்ந்தவர்கள்? நாம் இந்த மண்ணகத்தை சார்ந்தவர்களா, அல்லது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்வில் சொன்னது போல, நான் என் தந்தையிடம் செல்கிறேன், உங்களுக்கென்று இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன், அங்கே நிறைய இடம் இருக்கின்றன என்று அவர் கூறிய அந்த இடத்தை நாம் அனைவரும் சார்ந்தவர்களா என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, அது எது? நாம் இந்த உலகை சார்ந்தவர்களா அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறிய இடத்தை நாம் சார்ந்தவர்களா என்பதை எது தீர்மானிக்கிறது என்றால், நம்முடைய வாழ்வு முறைதான் அதை தீர்மானிக்கிறது. நாம் உண்மையிலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அது நாம் வாழுகின்ற வாழ்க்கையை பொறுத்துதான் அது அமைகிறது என்பதை இன்றைய வார்த்தை வழிபாடு மிக தெளிவாக நமக்கு எடுத்து கூறுகிறது. ஆனால் நாம் வாழுகின்ற இந்த சூழலில், இந்த உலகம் தோன்றியது முதல் இன்று வரை மனிதனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நினைப்பு தான் தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. மனிதனுடைய ஆயுள் காலம் எவ்வளவு? அதிகபட்சமாக ஒரு மனிதன் எவ்வளவு காலம் வாழ முடியும்? ஒரு 80 ஆண்டு, அதிகபட்சம்னா ஒரு 100 ஆண்டுகள். அதை கடந்து வாழ்பவர்கள் ஒரு சிலர் மட்டுமே. 100 ஆண்டுகள் தான் நமது ஆயுள் காலமாக இருந்தாலும் மனிதனுடைய ஆழ் மனதில் அவன் கொண்டிருக்கிற எண்ணம் எப்படியாக இருக்கிறது என்றால், தான் என்னவோ இங்கேயே பற்ற போட்டு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இங்கேயே இருந்துவிட போகிறோம், இந்த உலகத்தை நாம் தான் கட்டி காக்க போகிறோம் என்ற எண்ண அலையோடு தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் கண்டிப்பாக ஒத்துக்கொள்வீர்கள் என நான் நினைக்கிறேன். அதைத்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உண்மையை நீங்கள் உணர்ந்தவர்களாக அதற்கேற்றபடி நம்முடைய வாழ்வை நாம் ஒவ்வொருவரும் அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற படிப்பினையை இன்றைய நாளில் நம் ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தருகிறார். இன்றைய முதல் வாசகத்தில்
புனித பவுலடியார் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார். யார் ஒருவர் இந்த உலகை சார்ந்தவராக தன்னை கருத மாட்டாரோ அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வார், எப்படிப்பட்ட என்ன ஓட்டத்தை கொண்டிருப்பார் என்பதை நமக்கு குறிப்பிடுகிறார். நான் எவருடைய பொன்னுக்கோ பொருளுக்கோ ஆடைக்கோ ஆசைப்பட்டதில்லை என்று அவர் குறிப்பிடுகின்றார். இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டிருப்பவர்கள்தான் இந்த உலகை சார்ந்தவர்கள் அல்ல. இயேசுவில் பிரியமானவர்களே, நம்மால் அப்படி வாழ முடியுமா? எவருடைய பொண்ணுக்கோ பொருளுக்கோ ஆடைக்கோ ஆசைப்படாமல் நம்மால் வாழ முடியுமா? பல நேரத்தில் கோயிலுக்கு வர்றப்ப அடுத்தவங்க புடவை கட்டி இருக்கிறது நல்லா இருக்குன்னு பார்த்து வாங்கிறதே நமக்கு பெரிய ஆசையாக மாறிடுது. அவர்கள் போட்டிருக்கிற நகை நல்லா இருக்கு, எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்டு நாமளும் வாங்குவதற்கான ஆசையை அது தூண்டுவதாகவே அமைந்து விடுகிறது. அப்படி என்றால் நாம் எப்படி இந்த உலகை சார்ந்தவர்களாக இல்லாதிருக்க முடியும்? இப்படிப்பட்ட ஆசையிலிருந்து, இப்படிப்பட்ட எண்ண ஓட்டத்திலிருந்து நாம் விடுபட்டவர்களாக வாழுகிற பொழுது கண்டிப்பாக புனித பவுல் அடிகளாரை போல நாமும் சொல்ல முடியும், இதோ நான் எவருடைய பொண்ணுக்கோ பொருளுக்கோ ஆசைப்பட்டதில்லை என்பதை நம்மால் நம்முடைய வாழ்வில் தைரியமாக கூற முடியும். இயேசுவில் பிரியமானவர்களே, அப்படி என்றால் இது நாம் இந்த உலகை சார்ந்தவர்களாக இல்லாதிருக்கிறோம் என்றால் நாம் எவருடைய உழைப்பிலும் வாழக்கூடாது, எவருடைய உழைப்பையும் சுரண்டி பிழைக்கக்கூடாது. அது அவர்களுடைய உழைப்பு, அவருக்குரியதை அவருக்கு கொடுத்து வாழ்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் நாம் உழைத்த, நாம் சம்பாதித்த பணத்திலிருந்து யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுத்து உதவுவர்களாக நாம் வாழ்ந்தோம் என்றால் நாம் இவ்வுலகை சார்ந்தவர்களாக இல்லை என்பதை பவுலடியார் அவரது வாழ்வின் வழியாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆனால் நாம் இந்த உலகை சார்ந்தவர்களாக இல்லாதவர்களாக, இயேசுனுடைய அன்பு சீடர்களாக, திருமுழுக்கின் வாயிலாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த தூய ஆவியானவர் நம்முள் செயல்பட நாம் அவருக்கு வழிவகுத்தோம் என்றால், அவருடைய குரலுக்கு செவிமடுத்தவர்களாக நமது வாழ்வில் நாம் தொடர்ந்து வாழ்கிறோம் என்றால், இதோ இந்த நல்ல சமாரியரை போல தேவையில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நம்மாலான உதவியை நாம் செய்வோம். ஏன் இன்று நம்முடைய குடும்பத்தில் கூட தேவையில் இருக்கின்ற நபர்கள் பலர் இருக்கிறார்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, முதியவர்கள் தங்களுடைய பேச்சை கேட்க இன்று குடும்பத்தில் யாரும் இல்லையே என்று வருத்தப்படுகிற சூழல் இருக்கிறது. அவர்களுக்கு நாம் செவிமடுக்கவில்லை என்றால் நாம் இந்த உலகை சார்ந்தவர்களாகத்தான் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்விற்காக நீங்களும் நானும் அழைக்கப்படவில்லை. இதோ தேவையில் இருக்கின்ற அந்த முதியவரோடு நம்மாலான அந்த நேரத்தை செலவழிக்கின்ற பொழுது நாம் ஆண்டவருடைய அன்பு சீடர்களாக மாறுகின்றோம். அது நமது குடும்பத்திலிருந்து இந்த தேவையில் இருப்போருக்கு உதவி செய்வது ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய ஆசையாக இருக்கின்றது. இன்று நாம் எல்லோரிடத்திலும் நம்முடைய அலைபேசியின் வழியாக தொடர்ந்து நம்முடைய தொடர்புகளை விசாலப்படுத்தி கொண்டே செல்கிறோம், நம்முடைய உறவுகளை அதிகப்படுத்தி கொண்டே செல்கிறோம். ஆனால் நம் அருகில் இருப்பவர்களை நாம் கண்டுகொள்கிறோமா என்றால், நம் அருகில் இருப்பவர்களுக்கு என்ன தேவை என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோமா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது. நம்முடைய ஆசையெல்லாம் அடுத்திருப்பவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணமா என்றால் அது இல்லை என்பதே நமக்கு பதிலாக இருக்கின்றது. ஆக இத்தகைய நம்முடைய வாழ்வின் தேவையான அத்துணை பண்புகளையும் நாம் வளர்த்து கொள்கிற பொழுது நாம் இந்த உலகை சாராதவர்களாக தொடர்ந்து ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்களாக அவர் நமக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற அந்த இடத்திற்கு செல்வதற்கான அத்துணை பண்புகளோடும் நம்முடைய வாழ்வை நாம் தொடர்ந்து வாழ்கிறோம் என்று அர்த்தமாகிறது. சிந்தித்து பார்ப்போம். நமது வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும், ஒவ்வொரு செயல்பாடுகளிலும், நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலின் வெளிப்பாடுதலும் அதனுடைய விளைவும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று. அது நாம் இவ்வுலகை சார்ந்தவர்கள் என்பதை நமக்கு குறித்து காட்டுகிறதா? இல்லை, நாம் அனைவரும் இயேசுவினுடைய அன்பு சீடர்கள், அவர் கொடுத்த இந்த புதிய வாழ்வு முறையை, அவர் கற்றுக் கொடுத்த இந்த வாழ்வு நெறியை பின்பற்றுகின்ற சீடர்கள் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்து நாம் இந்த உலகை சாராதவர்கள், எங்களுடைய வாழ்வில் போட்டி இல்லை, பொறாமை இல்லை, கர்வம் இல்லை, எங்களுடைய வாழ்வில் இப்படிப்பட்ட எதிர்மறை சார்ந்த எண்ணங்கள் எதுவுமே இல்லை, நாங்கள் நேர்மறையான எண்ணத்தோடு
எல்லோரையும் அரவணைத்தவர்களாக இன்றைய நற்செய்தியின் முதல் பகுதியில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறாரே, இதோ எல்லோரும் ஒன்றாய் இருக்கும்படி அவர் ஆசை கொண்டு கடவுளிடம் ஜெபிக்கிறாரே, அத்தகைய மக்களாக நாம் அனைவரும் நம்முடைய எண்ணத்திலும் நம்முடைய செயல்பாடுகளிலும் நல்லதை செய்கிறவர்களாக, எல்லோருக்கும் உதவி செய்கிறவர்களாக நாம் தொடர்ந்து வாழுகிறோம் என்றால் நாம் இந்த உலகை சார்ந்தவர்கள் அல்ல என்பது அர்த்தமாகிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு முறைக்காக நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வோம். தொடர்ந்து ஆண்டவர் இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கின்ற, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற அந்த வாழ்வு முறைக்காக பவுலடியார் நமக்கு சொல்லிக் கொடுத்ததை போல எவருடைய பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆடைக்கும் ஆசைப்படாதவர்களாக நமக்கு தேவையானவற்றை நாம் உழைத்து பெற்றுக்கொள்கிற நேரத்தில் நம்முடைய அருகில் இருப்பவர்களுடைய தேவையையும் உணர்ந்து அவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து நமது வாழ்வை அமைத்து கொள்கிற பொழுது இதோ ஆண்டவராகிய இயேசு கற்றுக் கொடுக்கிற நீங்கள் பெற்றுக்கொள்வதை விட கொடுப்பதில் தான் அதிக இன்பம் என்பதை போல நம்முடைய வாழ்வில் நாம் பெற்றுக்கொள்வதை விட கொடுத்து, அது நம்முடைய உழைப்பிலிருந்து பெற்ற பணத்திலிருந்து, நம்முடைய உழைப்பிலிருந்து பெற்ற அனைத்து செயல்பாடுகளிலும் அது வெளிப்பட வேண்டும் என்கிற அருளுக்காக தொடர்ந்து இக்கல்வாரி பலியில் மன்றாடுவோம். அப்பொழுது நாம் இந்த உலகை சார்ந்தவர்களாக அல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கற்றுக் கொடுத்த அந்த புதிய வாழ்வு முறைக்கு நம்மையே நாம் உட்படுத்தியவர்களாக அவர் ஏற்பாடு செய்திருக்கின்ற இடத்திற்கு நம்முடைய வாழ்வு முறை நமக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்ற ஆழமான நம்பிக்கையோடு இக்கல்வாரி பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். இறையாசிர் பெறுவோம். ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். உலக இரட்சகரும் அரசருமாகிய எங்கள் அன்பு ஆண்டவரே, இறை வார்த்தையின்படி வாழ்ந்து அதனை கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார் என்ற கூற்றின்படி எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள் மற்றும் இருபால் துறவியர்கள் வார்த்தையின்படி வாழ்ந்து அதனை எமக்கு வாழ்வாக்க கற்றுத்தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றுரைத்த இயேசுவே, இதோ எம் பங்கின் மக்கள் அனைவரையும், சகாய அன்னையின் மீது பற்று கொண்டு இருப்போர் அனைவரையும் பாதம் வைக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் என்ன தேவை என்பதை நீவீர் அறிவீர். அவர்களுடைய குறை நீங்கி வாழ்வு வளம் பெற வரம் தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சகாய அன்னையின் பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இறை ஞானத்திலும் பக்தியிலும் அன்பு, தாழ்ச்சி, கீழ்ப்படிதல் போன்ற நற்பண்புகளோடு வளர்ந்து புதிய சமுதாயம் படைத்திட உதவுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைவரும் கரங்களை குவித்து கண்களை மூடுவோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். நம்முடைய குடும்ப தேவைகளுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என நம்முடைய ஜெப உதவியை நாடி நிற்கின்ற ஒவ்வொருடைய தேவைக்காகவும் மன்றாடுவோம். தாயும் தந்தையுமாகிய இறைவா, இதோ எங்களுடைய வாழ்வில் நாங்கள் தொடர்ந்து நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அனைத்து நற்பண்புகளையும் எங்களது வாழ்வில் செயல்படுத்துகின்ற பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்வை அமைத்து கொள்ளவும், அதன் வழியாக நாங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள் அல்ல, மாறாக நீர் எங்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற இடத்திற்காக எங்களையே தகுந்த விதத்தில் தயாரிக்க எங்களுக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து வாழ எங்களுக்கு தேவையான அருளை கொடுத்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்வுக்கு போராடும் உள்ளங்களில் வளர்ந்தே வலுவூட்டு விளைகின்றே. வாழ்வுக்கு போராடும் உள்ளங்களில் வளர்ந்தே வலுவூட்டு விளைகின்றேன். வாழ்க்கை பலியிலே என்னையே தந்து, வாழ்க்கை பலியிலே என்னையே தந்து, தளர்ச்சி நீக்கி வளர்ச்சி காண வழியுமாகுவே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. உள்ளங்கள் உயர்ந்து வாழவும்
பாடு என்னை என்னாலும் அழிக்கின்றேன். உள்ளங்கள் உயர்ந்து வாழ உம்மோடு பாடுபட என்னை எந்நாளும் அழைக்கின்றேன். இதய உணர்வுகள் இன்ப ராகங்கள் இதய உணர்வுகள் இன்ப ராகங்கள் எல்லாம் உமது இயேசுவே, உம் அன்பு பலிபீடத்திலே தியாகமாகுவே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உன் அன்பு பலிபீடத்திலே தியாகமாகுவே. உன் பாதையிலே பயணமாகுவே. உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவே. வாழ்ந்திடுவே, நான் வாழ்ந்திடுவே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலிபீடத்திலே தியாகமாகுவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து கொண்டாடப்படும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியானவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்டவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமானவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். நம்பிக்கையோடு கூடி ஜெபித்து கொண்டிருக்கின்ற எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். இந்த உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் இவற்றை பாராமல் நாங்கள் உம் மீது கொண்டிருக்கும் ஆழமான நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. நம் உயிர்த்த ஆண்டவர் நமக்கு வழங்கிய அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நமது வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், நாம் எப்படிப்பட்ட பண்பு நலன்களை கொண்டிருந்தால் நாம் இவ்வுலகை சாராத மக்களாக வாழ்வோம் என்ற படிப்பினையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கும் அன்பு தெய்வம். அத்தகைய படிப்பினைகளின்படி வாழ அழைக்கப்பெற்றிருக்கின்ற நீங்களும் நானும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென்.
வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தில் உள்வாழ்வவா, கருணை உன் வடிவல்லவா. கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வவா, கருணை உன் வடிவல்லவா. வானம் பறந்தாலும் அங்கும் பொன்மேன்மை தங்கும், கடலாலும் சென்றாலும் பொன் ஞானம் பொங்கும், எங்கெங்கும் தெய்வீக மயமல்லவா, கருணை உன் வடிவல்லவா. வெளியெங்கும் சுடர் வீசும் மொழி என்று சொல்வார், மனதீபம் நீ என்று அறியாமலே, அருள் வேகம் பொழிகின்ற மழை என்று சொல்வார், அகமூறும் உனதன்பை புரியாமலே. வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார், மனதீபம் நீ என்று அறியாமலே, அருள் மேகம் பொழிகின்ற மழை என்று சொல்வார், அகமூறு உனதன்பை புரியாமலே. தொடுதூரம் இருந்தாலும் நீதான் என்றன் உணராத நிலை மாற்றுவாயோ, உந்தன் கடல் போன்ற அன்பின் துளி போதும் வாழ்வேன், ஒளி உண்டு வாழும் மலர் போல ஆவேன், மனவாச திறந்தேன் உன் மயமாகுவே, கருணை உன் வடிவல்லவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பங்கு கொள்ளும் இத்திருவிருந்து உமது அருளை எம் மீது நிறைவாய் பொழிந்தருள வேண்டுகின்றோம். இத்திருவிருந்து தன் ஆற்றலால் எங்களை தூய்மைப்படுத்துவதால் அந்த மாபெரும் கொடைக்கு நாங்கள் என்றும் தகுதி பெற செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. நம்முடைய நற்செயல்களால் இறைவனை என்றும் பின்பற்ற சென்று வாருங்கள். வாழ்வின் வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. மதுமலர் நீரை கோடி கையில் ஏந்தும் மாட்சிமை நீரை சுசை மாமுனியே, துதி வளர் உமது நற்பதம் வந்தோம், துணை செய்தமையாள் தாதையரே. வானுலகிழந்ததால் கர்வமுற்ற மண்மணக்கூழியில் வழியொருக்க தான் மனுவாய் உதித்த கடவுள்
ஓசை உன் தஞ்சம் வந்தோ. நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.